Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்பெஷல் வெள்ளை பால் பணியாரம். இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். இது வெள்ளையா வர்றதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இதுல தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்றதுனால இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து டின்னர் வரைக்கும் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். கடலை குருமா, சிக்கன், மட்டன், கிரேவி, அதுக்கப்புறமா சட்னி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்போவா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க இந்த டேஸ்டியான வெள்ளை அப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்காக சரியா 2 கப் அளவுக்கு பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் சரியா 1/2 கப் அளவுக்கு அவல், வெள்ளை அவல் தான் எடுத்துக்கணும். இதுவே நம்ம கலர் அவல் சேர்த்தோம் அப்படின்னா அந்த பணியாரம் வந்து லேசாக கலர் சேஞ்ச் ஆகும். அதனால தான் உங்ககிட்ட அவல் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவு சாதம் நீங்கள் எடுத்தாலும் போதும். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் ஊற வச்சிருக்கோம்ல அரிசி, அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. எல்லா அரிசியுமே நான் வந்து பெரிய ஜார் எடுத்திருக்கனால எல்லா அரிசியுமே சேர்த்துட்டேன். இது கூட 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருக்கணும். இதை வந்து சேர்த்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கும் போது நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வருவோம்ல, அந்த டைமில் நிறையவே தேங்காய் பால் வந்து கிடைக்கும். இதை சேர்த்து பண்ணும்போது தான் இந்த பணியாரம் வந்து நல்ல ஒயிட் கலர்ல சூப்பராக வரும். இது கூடவே ஊற வச்ச அவலும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போதான் இனிப்பும் புளிப்புமா அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பத்தோட டேஸ்ட் மாதிரியும் இருக்கும். அப்புறமா இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் வந்து இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு தேவைப்பட்டா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுங்க. உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். நம்ம நார்மலாக ஒரு 8 மணி நேரம் தான் நல்லா புளிக்க விடுவோம். ஆனால் ஈஸ்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு 8 மணி நேரத்துக்கு பதிலாக நீங்கள் ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே ஒரு 18 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் இந்த டைமுக்கு நல்லா ஊற வைக்கணும். அதாவது இப்போ நம்ம நைட்டு அரைச்சி வச்சோம் அப்படின்னா மார்னிங் நம்ம வந்து எடுப்போம். ஈஸ்ட் சேர்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே மார்னிங்கே நீங்க அரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்க எடுத்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு சூப்பரா பொங்கி வரும். இதுவே ஈஸ்ட் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் நம்ம வந்து வச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 5 ஹவர்ஸ்ல இது வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்க, எனக்கு வந்து நம்ம வந்து நைட்டு ரெடி பண்ணி வச்சு இப்போ காலையில் நான் எடுத்திருக்கேன். நல்லா வந்து பொங்கி புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம தண்ணி சேர்க்கலாம். ஆப்ப மாவு எந்த பக்கத்து இருக்கணுமோ அந்த அளவு கொஞ்சம் தின்னாதான் இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து மாவை கலந்தெடுத்து வச்சிடலாம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ சூப்பராக மாவு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் குழிப்பணியார கல் எடுத்து நம்ம வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 3/4 பாகம் இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி மாவு வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா லேசாக ஒரு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வைங்க. அதுக்கப்புறமா நம்ம சூப்பராக திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போடும்போதும் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கலருமே சேஞ்ச் ஆகிருக்காது. நல்ல பால் மாதிரி வெள்ளை கலராக சூப்பராக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி. இது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதும், ஆனால் வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆப்பம் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டும் ஊத்தப்பத்தோட டேஸ்ட்டும் கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கூட வேக வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் உள்ளேயும் நல்லா வெளியேயும் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சையுமே போட்டு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இது இலகி வாரது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான
சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.